பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருப்பார். சமாதானமாக சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். நாகூம் 1வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். இப்பொழுதும் நான் உன்மேலே இருக்கின்ற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இப்பொழுது நான் உன்மேலே இருக்கிற நுகத்தைன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாட்டு மேலே வேய்ப்பாங்க. அந்த அந்த ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், மரத்து மாதிரி. அது மாட்டு மேலே வேய்ப்பாங்க. அது ஒரு ஒரு பாரமான காரியம்தான். அதுபோல் உங்களுக்கு விரோதமான காரியங்கள், என்னென்ன காரியங்கள் பாரமாக இருக்கிறது, உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாராம், உங்களுக்கு இன்றைக்கி அவர் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை உடைக்கிறாராம். கட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாவம், சாபம், பின்னி, சூன்யம் கட்டுகளும், மாய மந்திரங்களும் என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களை விட்டு விழுக்கவேன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீங்கப்பா, ஆண்டவர் எனக்கு இருக்கிற நுகத்தை முறித்து என் கட்டுகளை நீ அறுத்து போடுங்க. இந்த மாதிரி கடன் என்று கட்டு, வியாதி என்று கட்டு, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற கட்டு, கர்த்தாவே குடும்பத்தில் பின்னி சூன்ய கட்டுகள், மாய மந்திரங்கள் என்ன இருந்தாலும் இன்றைக்கி தேவனே என் குடும்பத்தில் ஒரு விடுதலை நீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்கள் கட்டுகளை முறிக்கிறவராக இருக்கிறார். அதில் நீங்கள் பாருங்கள், ஏசாயா 10:27 கூட பாருங்கள். அந்நாளிலே உன் தேவன் என்று அவனை சுமையை உன் கழுத்தின் மேலே அவன் நுகத்தியை நீக்கப்படும் அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்க போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணனா, தேவன் என்ன பண்ணுறாரு, அபிஷேகத்தினால உங்கள் நுகத்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். என்ன நுகம் இருந்தாலும் சரி, என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணுறாரு, முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அது 2வதாக பாருங்கள், சங்கீதம் 107:14 பாருங்கள். 107:14 அந்தகாரத்திலும் மரண இருளும் இருந்து அவனை வெளிப்பாட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காரியத்திலும் மரண இருளிலும் இருந்து உங்களுக்கு கட்டுகளெல்லாம் என்ன பண்ணுறாரு, அறுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கருத்தை அந்த காலத்தில் இருக்கிற அந்த கட்டுகளெல்லாம் முறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் 3வதாக நீங்கள் பார்க்கும்போது எரேமியா 5:5 பாருங்கள். நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களுடனே பேசுவேன். அவர்கள் கர்த்தருடைய ஒளியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அவர்களையே என்று சொல்லுவேன். அவர்களோ ஏகமாய் நுகதாண்டியை முறித்து கட்டுகளையை அறுத்து போடுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், பெரியவர்கள்கிட்ட போய் நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லும்போது பேசுவேன். அவர்களே கர்த்தருடைய ஒளியிலே தங்கள் தேவனிடத்துக்கு நியாயத்தையும் அறிவிப்பார்கள். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது தேவனிடத்தில் நியாயத்தை அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. அப்பொழுது என்னாவதுன்னா, நுகத்தண்டியை முறித்து போடுகிறேன், உன் மேலே இருக்கிற நுகத்தண்டியை நான் முறித்து போடுறேன். உனக்கு இருக்கிற அந்த கஷ்டம், அந்த வியாதி, அந்த பின்னி சொன்னியங்கள் கட்டுகளும், அந்த வேலை இல்லாத அது காரியங்களோ என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை நான் முறித்து போடுவேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அன்பானவர்களே, இதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் எந்த ஒரு பாவம் சாப கட்டுகள் இருந்தால் கூட தேவன் முறித்து போடுகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, என்னப்பா, இந்த காலை வேளையில் உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே, என்னென்ன நுகதண்டியெல்லாம் கர்த்தாவே கட்டுப்பட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நீர் கர்த்தாவை முறிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.